Hello everyone, welcome to Kanji Max Academy. So இன்னைக்கு பார்க்க போற டாபிக் வந்து very important for TNPC students. சுருக்குக simplify. இந்த டாபிக்ல இருந்து கண்டிப்பா ஒரு क्वेश्चंस எக்ஸாமுக்கு வரும். ஸோ அதனால இந்த டாபிக்கை ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் கவனமா பாருங்க. இந்த சம்ல ரிவர்ஸா எடுத்து என்ன பண்ண போறோம், நம்ம ஆன்சர் பண்ண போறோம். ஸோ சம் ஃபர்ஸ்ட் எழுதிப்போம். ரூட் ஆஃப் 56 plus root of 8 into root of 64. So இந்த sum reverse இருந்து என்ன பண்ண போறீங்க, ஆன்சர் பண்ண போறீங்க. ரிவர்ஸ்ல லாஸ்ட் நம்பர் பாத்தீங்கன்னா 64 இல்லையா? So root of 56 plus root of 8 இந்த 64 ரூட் எடுத்தீங்க அப்படின்னா into 8 ஓகேவா? root of 64 ஓட ஆன்சர் it is equal to இதோட ரூட் வந்து பார்த்தீங்கன்னா 8. ஸோ அதனால 8 அப்ளை பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் 8 8 சார் எவ்வளோ 64 அகைன். ஸோ ரூட் ஆஃப் 56 ப்ளஸ் 8 இன்ட்டு 8 64. 64 ரூட் எடுத்தால் அகைன் 8. ஸோ 8 இட் இஸ் ஈக்குவல் டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா அதை ஆட் பண்ணால் போதும். 56 கூட 8 ஆட் பண்ணிங்கன்னா 64 அகைன் ரூட் ஆஃப் 64 இட் இஸ் ஈக்குவல் டு இந்த 64 ரூட் எடுத்தால் 8 ஆன்சர். So this is final answer, option A. Okay, next sum. Okay, sum number 2. Root of 248 plus root of 52 plus root of 144 in மதிப்பை காண்க. So இந்த கணக்கில் லாஸ்ட்ல இருந்து பார்த்தீங்கன்னா 144 இல்லையா? இந்த 144 ரூட் எடுத்தீங்க அப்படின்னா 112. இப்போ 248 plus root of 52 plus 144 ரூட் 12. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் இந்த ப்ளஸ் இல்லையா, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 52 கூட 12 ஆட் பண்ணால் 64. அகெயின் ரூட் ஆஃப் 248 ப்ளஸ் ரூட் ஆஃப் 64. ரூட் ஆஃப் 64க்கு ரூட் எடுத்தீங்கன்னா இட் இஸ் ஈக்குவல் டு 8. ஸோ ரூட் ஆஃப் 248 ப்ளஸ் 8. இந்த 8 ப்ளஸ் 8 6, பேலன்ஸ் 1, 4 கூட ஆட் பண்ணீங்கன்னா 256. ஸோ 256 ரூட் ஆஃப் 256 இஸ் ஈக்குவல் டு 16. இப்போ நமக்கு தேவையான ஆன்சர் 16, ஆப்ஷன் பி. இந்த ஸ்கொயர் ரூட் இல்லையா, 2 2s are 4, 3 3s are 9, அதுலேருந்து அப் டு 30 into 30, 30 30s are 900. இது வரைக்கும் படித்து மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா இதுல இருந்து வரக்கூடிய நம்பர்ஸ் தான் நமக்கு இங்க யூஸ் ஆகும். ஸோ ஈஸியாகவும் ஃபாஸ்டாகவும் நீங்க என்ன பண்ணலாம், போட்டுடலாம். ஓகே, நெக்ஸ்ட் சம். கொஸ்டின் நம்பர் 3. மதிப்பு காண்க. ரூட் ஆஃப் 58 பிளஸ் ரூட் ஆஃப் 31 பிளஸ் ரூட் ஆஃப் 21 பிளஸ் ரூட் ஆஃப் 11 பிளஸ் ரூட் ஆஃப் 25. இந்த கணக்கு ரஃப் ஒர்க் பண்ணாம டைரக்டா எப்படி போறதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் 25 ரூட் எடுங்க 5. இந்த 5 எடுத்து போய் 11 கூட ஆட் பண்ணீங்கன்னா 16. 16 ரூட் எடுத்தீங்கன்னா 4. 4 எடுத்து போய் 21 கூட ஆட் பண்ணீங்கன்னா 25. 25 ரூட் எடுத்தா 5. அகைன் 5 கூட 31 ஆட் பண்ணீங்க அப்படின்னா 36 இல்லையா? 36 ரூட் எடுத்தா எவ்வளோ 6. இப்போ 6 கூட 58 ஆட் பண்ணீங்கன்னா 64. 64 ரூட் எடுத்தீங்கன்னா ஆன்சர் நமக்கு எவ்வளோ 8. ஸோ நமக்கு ஆப்ஷன் பி தான் அதுக்கு ஆப்ஷன். இதே போல் நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா இதுக்கும் நம்ம டைரெக்டாக ட்ரை பண்ணலாம். ஏன்னா எக்ஸாமில் ரஃப் ஒர்க் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி டைரெக்டாக ட்ரை பண்ணால் ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் லாஸ்ட் நம்பர் என்னன்னு பாருங்கள், 81. 81க்கு ரூட் எடுத்தால் எவ்வளோ 9. இந்த 9 கூட ஒரு 7 ஆட் பண்ணிங்கன்னா 16. 16க்கு ரூட் எடுத்தீங்கன்னா எவ்வளோ 4. 4 கூட ஒரு 60 ஆட் பண்ணால் 64. 64க்கு ரூட் எடுத்தால் 8. அகைன் 8 கூட 248 ஆட் பண்ணிங்கன்னா 256. 256க்கு ரூட் எடுத்தீங்கன்னா 16. 16 கூட ஒரு 609 ஆட் பண்ணீங்க அப்படின்னா 609 16 ஆட் பண்ணா ஒரு 625 இல்லையா? அந்த 625 ரூட் எடுத்தா எவ்வளோ 25. ஸோ நமக்கு ஆன்சர் பி தான் அதில் ஆப்ஷன் 25. இதே மாடலில் 5th சம் நீங்கள் ட்ரை பண்ணுங்க. ஸோ ஆன்சர் வந்து கமெண்ட்ல சென்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.